அண்ணா அவர்கள் ஜெயங்கொண்டான் உரிமை MSU பிரபு VIP அண்ணா அவர்கள் இந்த பாடலை பாராட்டி எனக்காக அன்பளிப்பு கொடுத்த அண்ணா அவர்களுக்கு நன்றினே. இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். அப்பா கண்ணுங்கத்தமா காவலுக்கு போக சொல்லியிருக்காரு. ஆனா காவலுக்கு போறதுக்கு முன்னாடி மனசு கொஞ்சம் அலைப்பாயுது. எப்படி கொடுப்போம்? பழமையா கொடுப்போமா? பழசு கொடுப்போம். காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன், விழியோடுதான் விளையாடுவேன், அவர் மடியில்தான் கண்மூடுவேன். இடத்தின் தலைவி வள்ளி அம்மா வரணும். அந்த அம்மா வந்தா சிறப்பு. அதற்கு முன்னதாக என் கணவர் வீரத்தேவன் அவர் வருவாரா? அண்ணே என்ன போறீங்க? அதே ஜெயகொண்டா தான் வாங்க. நம்ம வந்து தானே எட்டு பட்டி சீமையெல்லாம் எட்டு பட்டி சீமையெல்லாம் கட்டி காக்கு சுத்துமுள்ள தங்கத்தை போல இந்த மகன் உருக்கெல்லாம் செல்ல மகன் ஆடுகிறாவர் என்று சோறு தண்ணி தான் கொடுப்பேன். உருக்கெல்லாம் கவலை உசுர போலதான் நினைப்பேன். சிங்கராசகம் படுத்த சிங்கமூடிதான் ஆடுபட்ட பூமி எல்லாம் களவாணி பயணங்கும் ஏற்படிக்கு சம்சாரிக்கு உனக்கு மூத்த மகன் ஊருக்குள்ள ஒண்ணு கல்லா சிறு அண்ணன் தம்பி
செல்ல மகன் ஆடுகிறதாக சென்று சோறு தண்ணி நான் கொடுப்பேன் ஊருக்கெல்லாம் அவன் கதை உசுர போலதான் நினைப்பேன் சிங்கராச கம்பெடுத்த சிங்கம்பூலி தான் பாடுபட்ட பூமி எல்லாம் களவாணி போயடங்கும் இருமுடிக்கு சம்சாரிக்கு கொடுக்கும் மூத்த மகன் ஒரு உள்ள முன்னோக்கெல்லாம் சிறுவனுக்கு அண்ணன் இந்த மகன் ஓடுவதானே ஆனா அந்த மகன் ஓடுவதாலே நாடகம் ஊரோட இந்த மகன் ஓடுவதானே கனவே கனவை என்று அன்பாயத்துல அந்த மகன் ஓடுவதாலே ஊருக்கு ஓடுவதானே அட இந்த மகன் ஓடுவதானே நான் கட்டி காத்த என் செக்க காலவாசம் இடிஞ்சு போய் கிடக்கடா மகனே வீரத்தேவா அப்பா உன்னையவாடா அப்பான்னு சொன்ன பிறகு திருப்பி போட பேப்பை மேடை சித்திரத்துல மாதிரி மதுரை கூட்டம் மாதிரி இருந்துச்சாடா இப்ப நம்ம சித்தாலை வேலைக்கு ஆள் எடுத்தது மாதிரி ஆள் இதுல எத்தனை எலோட்ட பைக்ல பெட்ரோல் இல்லாம தள்ளிட்டு போறாங்க எத்தனை பேர் அடுத்த வண்டியை ஷார்ட் பண்ணி பதட்டத்துல அடி வாங்குறாங்களோ மைசன் அப்பா பொம்பளையாரெல்லாம் பாதிய காணாம அதுக்குள்ள சாணியோட போயிடுச்சு சாணி தொலைக்க போயிடுச்சான்னு என்ன கூட்டம் குறைஞ்சாலும் நாங்க அமௌண்ட் வாங்காம போக மாட்டோம் வரும்போதே வாமப்புல தானே இருப்போம் என்னை பார்த்தா உங்களுக்கு ஏதோ காரைக்குள்ள கறிக்கல்ல வேலை ஆக்கிற ஆளா இருக்கு மாதிரி தெரியும் தப்பு உங்க சிந்தனை தப்பு குறிஞ்சி நாட்டு தலைவருங்க அப்பா தலைவர்னா என்ன மாசத்துக்கு நாடகத்துக்கு வர வீட்டுல இருக்க என்ன நான் வரலைன்னு நீ மசால் தூள் அரைக்க கூட காசு வாங்க முடியாதா எங்க அப்பா பேரு என்ன அப்பாவை சொன்னா அவரு ஃபீல் பண்றாரு கூட பிறந்தாங்க சித்தப்பா அவர் கோவரும்ல சரி சரி நம்பிராஜே எங்க அப்பாவுக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி எல்லாத்துக்கும் ஒரு பொண்டாட்டி தான் இருக்கு சாரி வாங்க எங்க அம்மாவை எங்க அப்பா சித்திரதை படுத்தினியா சொரக்காவதை படுத்தினியா பீக்கங்காவதை படுத்தினியா என்ன அப்பா அம்மாவை அப்படி தொந்தரவு படுத்தினாரு 7 வில்லைய பத்துச்சு அம்மா அப்பனா தொந்தரவு படுத்த வேண்டியதுதான் 8வது வில்லைக்காக அப்பா போய் அம்மாட்ட மண்டி ஓட்டார் மண்டி ஓட்டு அப்படி என்ன பண்ண காலில் விழுந்தேன் 7 பேர் ஆம்பளை பிள்ளை கடமாடு மாதிரி இருக்காங்க ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை வேணும் நாளைக்கு ஒரு நகரட்டெல்லாம் போட்டு அளவு வாக்கணும்னு அப்பா 8வது விலைக்கு முயற்சி பண்ணாரு அவனை கொண்டிருக்க வேண்டியதாடா அம்மா சொன்னுச்சு இதுக்கு மேல கருப்பப்பையில இடம் இல்லை வேணும்னா காரைக்குடி சவுளி கடை கட்டப்பை இருக்கு அதை தான் செஞ்சுட்டு போனாங்க என்ன கட்டப்பையில எப்படின்னு சங்கடமா இருக்காது அதையும் முயற்சி பண்ணார் கட்டை குடும்பனால விட்டுட்டு போயிட்டேன் நேற்று காலையில 5 மணி இருக்கு மகனே வீரத்தை வேண்டாரு என்னப்பா நெஞ்ச வீட்டை விட்டு வெளியே விடாங்க எதுக்குப்பா கட்டப்பையை தூக்குறதுக்கா இந்த உலகத்துல இப்ப ஆம்பளைக்கு நடக்கிற நிகழ்வு தான் எனக்கு நடந்துச்சு மிஸ்டர் பீரிங்க மண்டை ஏன்டா நீயே கட்டப்பையை தூக்குறியா அவங்க சிரிக்கணும்டா நீ ஏன்டா சிரிக்கிற எனக்கு சிரிப்பு வருது அவளைய பார்த்தாவே எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல ப்ரோ என்ன ப்ரோ சொல்றீங்க காம் கர்த்தாக லड़की கப்பலிங்கே நோ குச்சி குச்சி பார்த்தாங்க அதுதான் இல்லை உங்க ஊர்ல எதுவும் ஓடாத பழைய ரிப்பேரான காத்தாடி எதுவும் கிடக்கா காத்தாடியா 4 உள்ள தாய் 5 உள்ள தாயா இருந்தாலும் கடை அமைத்துக்கிறேன் எதுவும் வச்சிருக்கேன் ப்ரோ புருவ குட்டி எதுவும் இங்கே வாங்க வேமா வர்றேன்னா எப்படி செக்யூரிட்டி வேலை வைப்பேன் அப்பா சித்தப்பா இன்னையில இருந்து நீங்க எனக்கு சித்தப்பாவா ஆயிட்டீங்க மகனே உன்னை நான் மகனா ஏத்துக்கல ஒரு நாளைக்கு ஒரு சிப்பு அரிசி போகல இது ஒரு மடு அகண்டவனை எங்கனையும் பார்க்கல மகனே சித்தப்புக்காக ரூம் பாயா வேலை செய்ய நினைச்ச வரா உன் கம்பு கொட்டு மசூல் வளரணும் மகனே உங்க ஊர்ல எதுவும் கிளறு கட்ட இருக்கா என் தலையில கட்டி விடலாம் பாக்குறியா எங்க சித்தி அமெரிக்காவில இருந்து படிச்சுட்டு வந்திருக்கு எங்க அம்மாவோட தங்கச்சி அங்கே படுக்கிறதுக்கு எதுக்கு போச்சு
படிச்சுட்டு வந்து அடிக்கிறதுக்க மொட்டை நாக்கு மாட்டேன். உங்க சித்தி ஆளு எப்படி இருப்பாங்க? ஐஸ்வர்யா ராய் மாதிரியே இருப்பாங்க. அவ்வளவு அழகு. அங்கே அழகி போட்டியில கலந்துட்டு அவார்டு வாங்கியிருக்காங்க, நேஷனல் அவார்டு. இல்லை நீயே இப்படி இருக்கடா வேப்பமுத்து வரக்கிற மாதிரி. உன் முகமே தேன்றாட்டு மாதிரி இருக்கே. உன் சித்தி என்ன லட்சம் நக்குனால? நான் தாங்க அப்படி. எங்க சித்தி தேவதை மாதிரி இருக்கு. போய் உடனே கூட்டு வந்து ரூம் போடுப்பா. கூட்டுவா. இந்த முறைய ஆலயத்திலே கல்யாணம் பண்ணி காலையில காரக்குடி தெருவா போவேன் பிச்சை எடுக்கிறது. போடா வெண்ணமேனே கூட்டிட்டு வா. ரொம்ப ஃபீல் பண்ணாத, அதே சம்பளம் தானே. என்ன நடிப்பு நடிக்கிறேன். கண்ணாடி பார்க்கையில அங்கே முன்னாடி முகந்தா கண்ணே நீ போகையில கொஞ்சம் குளிராக என் முகந்தா மழை வேஞ்சா தானே மண் வாசம் உன்னை நினைச்சாலே போவாசம்தான் அது மேலே ஊத்திருப்பேன் கையில் ரேக போல சேர்ந்திருப்பேன் ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ. சித்தப்பா ஏப்பா நீ செத்தப்பா. இல்லப்பா அந்த காலை எங்கனையே பார்த்துருக்கேப்பா. எங்கடா? என் சீட்டுக்கு பின்னாடி காருக்குள்ள நீட்டுற கால் மாதிரியே இருக்கப்பா. நல்லாக்கப்படுத்து சொப்பனம் கட்டிருப்பீங்க. சொப்பனங்கள்டேன் தலைவாணிகள்டே என்ன வெண்ணமே நீ கொல்ல பார்க்குறியாடா? இல்லப்பா. ஏப்பா அதே சிவப்பு கை இருக்கு வலது கையில். ஏய் இந்த பிறைத்திரி முண்டையை எங்கனையே பார்த்துருக்கேனடா, என்னை கொல்ல பார்க்குறேடா. உங்க சித்தியே நீங்களே புலங்குறீங்க. ஐயோ நீங்க நினைச்சு என்ன? அம்மா சித்தி. அம்மா சித்தியா இருங்க, ரெண்டு பேர்த்தையும் வாட்டருக்கான ஊற்றி கொள்றேன். உங்க சித்தியே என்னைய ஆத்துக்காரன் கூப்பிட சொல்லுங்க. இங்கிலீஷ்ல கூப்பிட சொல்லணுமா தமிழ்லையா? எந்த மொழியாவது கூப்பிட சொல்லுங்க, ஏன்னா வாய்ஸ் செக் பண்ணணும். ஆத்துக்காரன். டேய் என் அப்பன் கேட்கிற வாய் மாதிரி இருக்கடா. கண்ணே என்னடா உரியா மட்டை உரிக்கிற மாதிரி சத்தம் வருது. டேய் அங்கிள் கூப்பிட சொல்லு. அங்கிள். ஏலே 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 நீ பாங்கணத்துல தள்ளுறியான்னு நினைக்கிறேன். ஓங்காத்து லேசா முகரைய திருப்புமா விரைக்குமா. இருங்க காரைக்குடி போய் மாத்திரை ஓட்டு வரேன். ஏன் பாட்டு விரும்புமா லேசாக சுருங்குமா. ஆத்தாடியோ படியோ அப்படி பாவரச புவரச இன்னைக்கு மலைக்கு மகளிக்கும் என் ஆற்ற வைரமே 60 அடி கம்பமே டிஎஸ்பிடி யூனிட்டை மூடுத்தான். உங்க சித்தி அந்த புடலங்கா விதையை முடிச்சுருக்கப்பா. எப்பா இது முகரைக்கு தங்க கலர் ஜாக்கெட் போட்ட வாடுறா. இவ பொம்பளையா இல்ல கண்டங்கருவா பாம்பாடா. மைசெட்டு குழு குழுன்னு என் அருகில் வா. சாத்தி மனசுல இந்த ராதா ஒன்னப்புதான் மரிதல்னா விடுமுண்டை கொண்டு வா. ஆட்டுக்குட்டியை கொண்டு வாடா, எவ்வளவு விலை ஆகுதுன்னு பார்ப்போம். ரொம்ப நடிக்காத குறுக்க ஒடிச்சே வருவேன். ஏலே நானும் ஆசிய கண்டத்திலே இன்னைக்கு தாண்டா தொப்புள் இல்லாத பொம்பளைய பார்க்குறேன். மண்ணு மேவிருச்சாடா, ஆத்து மண்ணு மேவன மாதிரி. ஏண்டா உருளைக்கிழங்கு முண்டை சித்தப்பா மயிரை புடுங்கனப்பா. நீ வர சொல்ற என்னைய கட்டிக்கங்க. ஏன்னா எங்க வீட்டுல உலதண்ணி வைக்க செம்பரியாட்டு புழுக்க விட்ட ஆள் இல்லை. அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு சித்தப்பா. எங்க குல வழக்கப்படி நீங்க கட்டி பிடிச்சி எங்க சித்திக்கு உதட்டோடு உதட முத்தம் கொடுக்கணும். அப்பதான் நாங்க கல்யாணம் பண்ணி வைப்போம். அப்படி கொடுக்கணும்னா முதல் 108 போன் அடிச்சு வர சொல்லிட்டு என்னை செய்ய விடுப்பா. ஏற்கனவே அந்த முண்டைக்கு எத்து பல்லு வேலை. நான் கொடுத்து 12 தையல் கூட நீங்க நான் தெருவில் தெரியும் நீங்க வாழ. சித்தி நம்ம குல வழக்கப்படி சித்தப்பாக்கு முத்தம் கொடுக்க சித்தி. இல்லை சொருப்பை கழட்டி அடிச்சு ஒரு மயில் முறை. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை. ஏன் யாக வளர்த்து தான் கட்டுவியோ? நான் அப்படியே வீட்டோட வீடா கூட இருந்து போறேன். இப்படி ஒரு தேவாங்க பயலுக்கு போயிருந்தேன். யாரு? நான் தேவாங்க. இப்படி கிளி மாதிரி இருக்கவள இப்படி பயலுக்கு தூக்கி நினைக்கிறேன். உனக்கு
சித்தி உனக்கு எத்தனை பேர் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்தாங்க? லவ் லெட்டர் கொடுத்துக்க மாட்டாங்க. தாலி ஆஃபீஸர் சொல்லி உன்னை சுட சொல்லி மண்ணு கொடுத்துருப்பாங்க. லவ் லெட்டர் முகரைய கொடுப்பாங்க. அதை மாத்து முட்டை. என்ன மனமுள்ள பொண்ணு என்ன மதுரையில கேட்டாங்க. தொய்க்கும் தொய்க்கும். முகரை அந்த திருப்பி முகரை பார்த்தாவே அப்படிலாம் சொல்லாதீங்க. இதுக்கு தானே போன மேடையில சொட்டே ஒடிச்சேன். ரொம்ப நடிக்காதீடா டேய். கண்ணே இந்த காரக்குடி பக்கத்துல ஏய் சித்தி கட்டி பிடிச்சுக்கோ. ஏண்டா உள்பாடு இல்லாம கரித்துணியை கட்டி ஏண்டா நொப்பமுண்டாம உள்பாடை கண்டாலே மட்டும் கிடைக்காம பாரு கரித்துணியை கட்டிக்கிட்டு அவன் இங்க விட்டுருவான். அவன் என்ன கட்டியிருக்கானு கேவல பைய குடும்பத்துல 8 பேர் முளைப்பாரிக்கு போனாங்க. ஓமத்துல வாட வருதா? இங்க வாடி நீ வேற பூசணிக்காய் மாதிரி. பூசணிக்காய் உனக்கு எப்படிதான் பொம்பளை வேணும்? இந்த இருக்கான்ல நரகாசுரம் இருக்கான் தம்பி மயில புடுங்கினே அவன் சாயல் ஒரு கருவாடை கொண்டு வந்து என் விற்க தெரிஞ்சான். சித்தப்பா என்னப்பா? எங்க சித்தி. யார் அது? சித்திங்கிறீங்க தங்கச்சிங்கிறீங்க, யார் அது? ஐயோ என் சந்தைக்கு கொண்டு வந்து ஒரு தொத்தாட்டை வைக்க தெரிஞ்சேன். யார் அது? நானும் செவரோட்டிக்கு ஆசைப்பட்டு ஆட்டை வாங்க தெரிஞ்சேன். இப்படி ஒரு பொம்பளை இருக்கல, எதுக்கு நீ செவரோட்டி கிட்ட போன? உன்னை என்ன லேசாரிச்சு அப்புறம் உன்னை வீட்டுல வச்சிருந்தா வெளியே ஐஸ் வண்டிக்காரங்க கூட ஐஸ் வண்டி நிப்பாடி விட்டு எதுக்கு போட்டு அமுக்க வீட்டுக்குள்ள வந்து நீச்சல் தண்ணி வாங்கி குடிக்க வருங்க. சரி இப்ப எவன் அந்த பொம்பளை? கல்யாணம் ஆயின்னு தெரிஞ்சு எதுக்கு இப்படி சுத்துறாளுங்க? நேமநேசம் எடுக்க போயிருக்கு. யார் அந்த பொம்பளை? நீங்க விரும்பல, அவதானே உங்களை விரும்புறா. நான் தான் தொட்டுட்டேன். இப்போ 3 மாசம் சென்னையாகுது. என்னது 3 மாசம் ஒழுங்காம இருக்காளா? அட பாவி மனுஷா, ஏண்டா இத்தனை வருஷம் கல்யாணம் பண்ணி ஒரு நாள் கூட என்ன கர்ப்பமாக்க முடியல? போய் போய் கருவாட்டு முண்டைய, எலும்பு முண்டைய, நார முண்டைய. சித்தப்பா நான் அண்ணனா போறேனா? இல்லடா வெண்ணமேனே, நீ எனக்கு இளைய வடியா இளையதாரத்தை பூரா இந்த ஏரியாவில் உன்னைய சுப்பிரமணிய ஆலயத்துக்கு வரும்போது எம்கேரோடைய இளையவடியான்னு இளையதாரத்தை பொம்பளையால் சொல்லுவாங்க. நீ இளையவடியா, இவதான் உங்க அக்கா கத்தரிக்காய் தேவடியா. கத்தரிக்காய் நிறைய வைக்கணும் இருக்க. ஏண்டி நீ பொம்பளை தானே? ஆத்தா அந்த மாட்டு தடத்தை மூடுத்தா. சித்தப்பா சித்திக்கு வளகாப்பு எங்கே சித்தப்பா வைக்கலாம்? சுடுகாட்டை சுத்தம் பண்ண நாளைக்கு வரேன். ஏண்டி பொம்பளை, ஏண்டி நாதாரி தள்ளி அந்த பக்கம். அடுத்த புருஷனுக்கு தான் ஆசைப்படுவீங்களாடி? ஏண்டி ஒரிஜினலா புருஷன் கட்டி குடும்பம் நடத்த மாட்டீங்களா? எனக்கு அடுத்த புருஷனுக்கு இப்படி நாய் மாதிரி நாக்க தொங்க விட்டு அலையிற. ஆமா, நான் தான் புருஷன் கிடைக்காம தேடி வந்தேன். ஆமா, இந்த அவதார் பேரு நான் வேணாம் வேணாம்னு எங்க அப்படியா அக்கா என் காலில் கும்பிட்டு விழுந்து என் பொழப்ப கெடுக்கிறதுக்கு வந்துட்டேன். அவதார் ஆனா மான கட்ட பையல, ரசனை கட்ட பையல. சித்தி நான் சித்தப்பாக்கு எங்க போய் பொண்ணு வாக்க போய் போனா கற்பகம் கற்பகம் கற்பகமா பேரு. மாசமா இருக்கட்டும் புள்ள அருவி ஊக்கிற போகுது. நான் தூக்கி போட்டு டாரா கிழிச்சு விடுவேன். கிழிச்சு நான் அம்மியில வச்சு நச்சு நசுக்கி விடுவேன். நான் தூக்கி வச்சு கடி மானகட்ட பொம்பளை. பொம்பளையா பாரு பொம்பளை. அங்கே வந்துடா கற்பகம் மூத்தவடியாதே குடும்ப மானத்தை காப்பாற்றணும். கற்பகம் என் மானம் ஒன்னேட்டு போயிடக்கூடாது. கற்பகம் ஒரு சொல்லுக்கு கட்டுப்படுறியா? பொம்பளையாடி நீ பொம்பளை. எதுக்கு இப்படி முகரைய பாருங்க, இஞ்சி தின்ன குறைங்க மாதிரி எல்லாம் புரிஞ்சுக்கலாம். போய் பணம் தள்ள நீ போட்டுட்டு ஏறிக்கிட்டு கடை அடுத்த ஆம்பளை கலரை ஆமா போட்டுட்டு உன் வாயில புடுக்கு.
மைய வச்சு ஏன் மைய உடம்புல குத்து. தெம்பு இருக்கிறதுக்கு நான் 16 தான் கட்ட வேண்டி. ஏய் ஏய் கையை பிடிச்சு பாத்துக்கிட்டியா ஐயோ என்ற ஏய் ஏய் ஏடி உயிரோட தான நிக்கறாப்ப ஏடி இப்படி அழுகுற? உறிஞ்சு எடுத்துட்டியே. ஆமா நீ போட்டு உறிஞ்சி எடுத்து என்னைய உறிஞ்சி எடுத்தேன் கர்மம். கையை பிடிக்கும்போது விரல் கட்டையா இருந்துச்சு. இப்போ எப்படி கிடக்கு? ஐயோ எந்த பொண்டாட்டி புருஷனை பெத்தேன் பிறந்தானோ பொம்பளை கிட்ட போடு. ஏய் போடா. இங்க வாரு பிரேதம் சுத்துறது. என்னடி பண்ற? அம்மா இதுக்கு வந்து தங்கச்சி. நீங்க தான் சொல்றீங்க. வாங்கம்மா நியாயத்தை சொல்லுங்கம்மா. சிரிச்சுக்க வர சிரிப்பு மயிறு. ஏய் நல்லா அப்பதான் பாரு மிருதுங்க. அமெரிக்கா பேஷண்ட் சித்தப்பா. அவங்க சித்தி நெல்லு தூத்த வந்துடும். சித்தி அண்ணே வாங்க வணக்கம். கர்ப்பகம். இவ என் மனைவி இளைய வடியா, அவன் மூத்தத்தை கூடியா. மூத்த வடி. சரி அப்பா வந்து என்ன சொன்னாரு? அப்பா வந்து இதை எரிச்சிட்டு வர சொன்னாரு. யானே அப்படி சொல்ற பாவம் நீ. இது ஒரு நாத்து நாத்தா. எப்படி நாத்துனா? மனச கல்லாக்கிட்டு ஏத்துக்க. எப்படி நீ நாத்துனா? அவர் ஏத்துனா நீங்க நாத்துனா. என்னத்தை ஏத்துனா? ஏய் ஆடுகளி முண்டா. என்னத்தை ஏத்துனா? உருளைக்கிழங்கு ஏத்த சொன்னா கருணக்கிழங்கே ஏத்திட்டா. அது மண்டே மரத்த கழுத்து போய் சேவலை வாட்டினது மாதிரி. எனக்கு தெரியாம சித்தப்பா அப்பா கருணக்கிழங்கு மூட்டை கொண்டு வந்தாரு. சரி அப்பா வந்து என்ன சொன்னாரு? பறைய வேண்ட சொன்னார். பறவை எடுத்து சொன்னாரா? அப்படியா? குண்டு குண்டு நலத்தி மாலோடம் அழகான பச்சுகளே
ஆமாத்தா. யாராவது மரியாதைக்குரிய வந்து நீ கூப்பிடுங்க. வந்தா சந்திப்போம். சரி வாங்க போலாமா? சோ சித்தப்பா என்னப்பா வளகாப்பு நடத்திருக்கலாம்ல, குறைச்சு கிடந்தாப்பா.